அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இரண்டாம் பிரிவு. திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனிதப் பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலமுள்ள பொழுதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும். அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை என்று அறிய வேண்டில், இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என 3 வகை என்று அறிய வேண்டியது. இம்மை இன்ப வாழ்வு அவற்றுள் சிறிய தேக கரணங்களைப் பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கப்படுகின்ற இன்பத்தை இம்மை இன்ப வாழ்வு என்றறிய வேண்டும். இன்மை இன்ப லாபமாவது, இம்மை இன்ப லாபம் மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய் பசி, பிணி, கொலை முதலிய தடைகளில்லாமல் உறவினர், சிநேகர், அயலார் முதலியரும் தழுவ சந்ததி விளங்கத்தக்க சற்குணமுள்ள மனைவியோடு விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப லாபம் என்றறிய வேண்டும். இம்மை இன்பத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டில், அன்பு, தயை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுபகுணங்களை பெற்று விடய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தலென்று அறிய வேண்டும். மறுமை இன்ப வாழ்வாவது யாது எனில், மறுமை இன்ப வாழ்வு உயர் பிறப்பில் பெரிய தேகக் கரணங்களைப் பெற்று பெரிய முயற்சியால் பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். மறுமை இன்ப லாபம் எது எனில், மறுமை இன்ப லாபம் உயர் பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்களெல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்றறிய வேண்டும். மறுமை இன்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை யாது என்றறிய வேண்டில், அன்பு, தயை முதலிய சுபகுணங்களைப் பெற்று சுத்த விடய இன்பங்களை எண்ணியபடி தடைபடாமல் முயன்று பல நாள் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்றறிய வேண்டும். பேரின்ப வாழ்வாவது, பேரின்ப வாழ்வு எல்லா தேகங்களையும் எல்லா கரணங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்நிதி விசேடத்தால் தோன்றி விளங்க விளக்கஞ் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்ப வாழ்வு என்றறிய வேண்டும். பேரின்ப லாபம் யாது எனில், பேரின்ப லாபம் யாவும் தாமாய் விளங்குவதே. பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்றறிய வேண்டில், தோல், நரம்பு, எண்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்றி இவ்வளவு என்றறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூத காரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவமாக தோற்றுதல் மாத்திரமேயன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த போத காரண பிரணவதேகத்தையும் தோன்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாயிருப்பார்கள். உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள். புறத்தே மண், கல் முதலியவற்றால் எரியினும் அவை அவர் வடிவில் தாக்குவனவல்ல. உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள். புறத்தே நீரில் அழுத்தினும் அவர் வடிவம் அழுந்தாது. உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள். புறத்தே நெருப்பிற் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவனவல்ல.
உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள். புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்தசைக்க மாட்டாது. உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள். புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது. ஆதாரத்தில் அன்றி நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும். அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரியங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களையும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவனவல்ல. தயையினால் விஷயங்களை பற்ற வேண்டில் சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பனவல்ல. அண்ட பிண்டங்களில் அகம் புறம் முதலிய எவ்விடத்துமுள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்தவிடத்து இருந்தே கண்டறியும். அண்ட பிண்டங்களில் எவ்விடத்திருந்து பேசினும் அவர் செவிகள் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியும். எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் நா இருந்த இடத்திலிருந்தே சுவைத்தறியும். எவ்விடத்திருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்தவிடத்திருந்தே பரிசித்தறியும். எவ்விடத்திருக்கின்ற கந்தங்களையும் அவர் நாசி இருந்த இடத்திலிருந்தே முகந்தறியும். எவ்விடத்திருக்கின்றவர்களுக்கும் அவரது கைகள் இருந்தவிடத்திருந்தே கொடுத்தல் கூடும். எவ்விடத்திலும் அவரது கால்கள் இருந்தவிடத்திருந்தே நடத்தல் கூடும். அவரது வாக்கு எவ்விடத்திருக்கின்ற எவ்வவர்களோடும் இருந்தவிடத்திருந்தே பேசுதல் கூடும். மற்ற இந்திரியங்கள் இருந்தவிடத்திருந்தே எவ்விடத்தும் ஆனந்தித்தல் கூடும். அவரது மனம் முதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவனவல்ல. தயவினால் பற்றத் தொடங்கில் எல்லா உயிர்களினது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயித்துக் கொள்ளும். அவர் அறிவு ஒன்றையும் சுட்டியறியாது. தயவினால் சுட்டியறியத் தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டியறியும். அவர்கள் நிர்குணத்தராவார்கள் அல்லது தாமச ராசத சாத்துவிக முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள். புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவனவல்ல. உள்ளே பிரகிருதியினால் மூடப்படார்கள். புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவனவல்ல. உள்ளே கால தத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள். புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைபடாது. உள்ளே நியதி அளவால் அளக்கப்படார்கள். புறத்தே நியதியால் அவரது திருமேனி மறைபடாது. அன்றி காலம் வித்தை ராகம் புருடன் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. மாயையால் பேதப்படார்கள். சுத்த மகா மாயையை கடந்து அதன் மேல் அறிவுருவாக விளங்குவார்கள். ஆகாரம் நித்திரை மைதுனம் பயம் என்பவைகளால் தடைபடார்கள். அவர்கள் தேகத்திற்கு சாயை வியர்வை அழுக்கு நரை திரை மூப்பு இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவனவல்ல. பனி மழை இடி வெயில் முதலியவற்றாலும் ராக்கதர் அசுரர் பூதம் பிசாசு முதலியவற்றாலும் தேவர் முனிவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் பாதிக்கப்படாது. வாள் கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது. எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறிதாக தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல பெரிதாக தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரித்து. இறந்தோரை எழுப்புதல் வாத்திவரை வாலிபராக்கல் முதலிய கரும சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும். சிருஷ்டித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகித்தல் என்கின்ற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். பஞ்சகர்த்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தங்கள் தொழில் நடத்துவார்கள். அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும். அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும். அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். சர்வ சக்தியுடையவர்களாய்
எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களும் அம்மலவாதனைகளும் இல்லாதவர்களாய் பேரொருள் வண்ணமுடையவர்களாய் விளங்குவார்கள். சடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்ச கிருத்தியங்களும் செய்யும். அவரது பெருமை வேதாந்த சித்தாந்த கலாந்த போதாந்த நாதாந்த யோகாந்தம் என்கின்ற ஆனந்தங்களிலும் விளங்கும். அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும். இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும்.